ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ரெட் ஒயின் ஷாம்பு எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெட் ஒயின் நம்ம ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கு. ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, டேண்ட்ரஃபை வந்து கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஷைனியாக நல்லா ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கு ரெட் ஒயின் ஹெல்ப் பண்ணும். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து ரெட் ஒயின் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெட் ஒயின் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 to 6 ml எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷாம்பூ பேஸ் தான். இந்த ஷாம்பூ பேஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணது. நம்ம சீக்கிரமாக வந்து எப்படி சோப் மேக்கிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கோ அதே மாதிரி ஷாம்பூ மேக்கிங் கிளாஸஸ் தான். அதில் பண்ண இந்த பேஸ் தான். ஒன்று பார்த்திங்கன்னா பேர்ல் பேஸ், இன்னொன்று வந்து நார்மல் பேஸ். இன்றைக்கி இந்த 2 பேஸஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெட் ஒயின் ஷாம்பூ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடையிலையும் கிடைக்கும். பேஸஸ் கேட்டிங்கன்னா ஷாம்பூ பேஸஸ்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இதோட கிளாஸஸ் போடுறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த ஷாம்பூ மேக்கிங் கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸில் டீட்டெயிலாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எப்படி ஷாம்பூ பேஸ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவர் போட்டு எப்படி பண்ணும், எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 50 ml தான் ஷாம்பூ ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 25 ml கிட்ட நான் வந்து பேர்ல் பேஸும் நார்மல் பேஸ் வந்து ஒரு 25 எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு கண்டிஷ்னர் கூட இதில் இருக்குது. நம்ம ஹேரை நல்ல கண்டிஷ்னர் பண்ணுறக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கானிக் முறையில் தான் நம்ம இந்த ஷாம்பூ மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலினாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறக்கு கூட இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இந்த பேர்ல் பேஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் பேஸ். இதில் வந்து பேர்ல் எஃபெக்ட்லாம் இருக்காது. நார்மலாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த பேஸ். அதையும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து 50 ml ஆட் பண்ணிவிட்டு இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா பேர்ல் எஃபெக்ட்டும், மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூ பேஸ் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். நார்மல் சோப் பேஸ் ஷாம்பூ பேஸ்னு நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே கிடைக்கும். நார்மலானா ஒவ்வொரு கெமிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பேஸ் வச்சு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். இப்போ நான் 2 பேஸ்னால ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து ரெட் ஒயின் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் 5 ml ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த நான் ஆல்கஹாலிக் கிடைக்கல, ஆல்கஹாலிக் தான் கிடைக்குதும் போது நீங்கள் 10 ml எடுத்து அடுப்பில் வந்து நல்லா வந்து 5 ml ஆக வர வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ஹேர் நல்லா ஷைனியாகவும் நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த ஷாம்பூ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பேஸ் எசென்ஷியல் ஆயில், வாட்டர் பேஸ் ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து ரோஸ்மெரி வந்து எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ரீக்ரன்ஸ்க்கு லாவெண்டர் ஃப்ரீக்ரன்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 drops ஆட் பண்ணால் போதும். ரெண்டுமே வந்து 3 drops ஆட் பண்ணால் போதும். அதையும் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். நமக்கு வந்து ரெட் ஒயின்னாலே நமக்கு அந்த ரெட் கலர் கிடைக்கணும். இது வந்து ராஸ்பெரி ரெட் ஆட் பண்ணனா நமக்கு ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் கிடச்சிச்சு. ஸோ அதோடு நான் வந்து டொமேட்டோ ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ட்ராப் ஆட் பண்ணால் போதும். ஒரு கலருக்காக தான், ஒரு அப்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். மற்றபடி இது வந்து ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீடியோ பர்பஸ்க்காக நான் ஆட் பண்ணது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நுர வருது எல்லாமே உங்களுக்கு நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்மளோட ரெட் ஒயின் ஷாம்பூ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாம்பூவில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பேஸில் ஆட் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் நீங்கள் அந்த ரெட் ஒயினை மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ், கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது உடனே யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். நமக்கு சூப்பரான ஒரு பேர்ல் எஃபெக்ட் உள்ள ரெட் ஒயின் ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னர் மாற்றும்போது ஒரே ஏர் பபிள்ஸாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது நீங்கள் கொஞ்சம் நேரம் வைக்கும் போது இல்லை 1 day 24 hours வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நார்மல் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ இதை நான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் என்னோடய ஹேண்டில் காட்டுறேன். அதோட நுரத்தன்மை எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட் நான் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து இந்த மாதிரி 2 கையிலையும் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நல்லா நுர வருது. இதில் இன்னும் நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லாவே நுர வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர் பபிள்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் 1 டேக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தான் இந்த பிக்சர் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி நமக்கு வந்து பக்காவான கலரு எல்லாமே கிடச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கலருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். அது உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். இந்த கலர் ஆட் பண்ணுறது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.